Hi guys, welcome to Muppai Training Academy. So guys, very good morning to all. இன்னைக்கு வெறும் நான் படிச்சா தாங்க மாட்ட வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நான் படிச்சா தாங்க மாட்டல வந்து நம்ம பாத்தீங்கன்னா வழக்கம் போல தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் உளவியல் இதுதான் கத்துக்க போறோம். ஸோ இங்கிலீஷ் வந்து நான் லாஸ்டா தான் பிளேஸ் பண்ணிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா உங்களுடைய வீடியோவை என் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். ஸோ எஸ்ஐ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 4 பார்ட்டுமே தட் மீன்ஸ் தமிழ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்ட்டுக்காக தான் கடைசியாக வச்சிருக்கேன் இங்கிலீஷ். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ நான் இப்போ இன்னைக்கு காலையில் என்ன சொல்லிக்கிறேன்னு ஆசைப்படுறேன்னா கண்டிப்பாக படிக்கணுங்க. அது மட்டும் தாங்க நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்ககிட்ட வந்து படின்னு ஒன்று உசுப்பேற்றி விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். உசுப்பி விட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து என்ன மனசளவில் கொஞ்சமாக டவுன் ஆகுறீங்க. காரணம் என்னன்னா நோட்டிஃபிகேஷனுடைய டிலே. அந்த நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிற ஒரு காரணத்தினாலே பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம், எப்போ வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? ஸோ அந்த ஒரு இதை வந்து நான் வந்து என்ன பண்றேன், மேக்சிமம் அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உன்னை வந்து படிக்கிறதுல டைவர்ட் பண்ணாம உன்னை வந்து கூட கூட்டிட்டு வந்து சொல்றேன். ஸோ பார்க்கலாம், படிக்கலாம், நல்லபடியா படிக்கலாம். ஏன்னா படிச்சா மட்டும்தான் நமக்கு வேலை அப்படின்றது உறுதியாயிட்டதுக்கு அப்புறமா படிக்காம இருந்தா என்ன ஆக போகுது? ஸோ படிச்சிடலாம். ஸோ இந்த நேரத்துக்கு பின்னாடி இருக்க கொஸ்டினுக்கு பார்த்துட்டு ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பே தவிர நான் சொல்றதெல்லாம் காதுல வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ நம்மளும் போயிடலாம் வீடியோக்குள்ள. உன் டைம் எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்? ஏன்னா உன்னுடைய பொண்ணான நேரம் என்னால வீணாகக்கூடாது. ஸோ அதனால பார்த்துடலாம். இன்னைக்கு நான் படிச்ச தாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை தொடர்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம வந்து தனியா வந்து ஃபர்ஸ்டே வந்து நான் படிச்ச தாங்க மாட்டேன் நிறைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். அதுல வந்து சொல்லிட்டேன் இந்த தன்வினைனா என்ன, செய்வினைனா என்ன, செய்யப்பாட்டு வினைனா என்ன, நீ வைக்கிறது என்ன செய்வினை, இந்துல வர செய்வினை என்ன, தமிழ்ல வர செய்வினை என்ன, எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில அப்துல் நேற்று வருவித்தான். என்னத்தை வருவித்தான்? எதையோ அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் போட்டு வருவித்தான். அப்படி வந்த ஒரு விஷயத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிறவினை தொடர். ஏதோ ஒரு விஷயத்தை அவன் செஞ்சிருக்கானாலே அது என்னது? பிறவினை தொடர். அவன் கற்பித்தான், கற்றுவித்தான் அப்படின்னு எதனா ஒரு விஷயத்த சொன்னாங்கனாலே அது என்னது? பிறவினை தொடர். அப்போ ஒரு விஷயத்த வருவித்தான் அப்படின்லாம் சொன்னாங்கனாலே, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுனாலே அதெல்லாம் என்னது? பிறவினை தொடர். அதே மாதிரி ஆல் அப்படின்ற சவுண்ட் வந்துச்சுன்னா, அப்துல்லால் நேற்று பொருள் வருவிக்க தரப்பட்டது அப்படின்னு எதனா ஒண்ணு சொல்லிட்டு அந்த ஆல் அப்படின்ற மாதிரி சவுண்ட் வந்துச்சுனாலே அது என்ன வினை? செயற்பாட்டு வினை தொடர். இப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிறவினை தொடர். புரிஞ்சுச்சா? சரி, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்றாங்க. மரபு பிழையற்ற தொடர். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மரபு ஓசைகள் பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு ஓசைகள் இருக்கு. இந்த மிருகம் இப்படிதான் கத்தணும், இந்த மிருகம் இப்படிதான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதனுடைய இளமை பெயர்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நான் படிச்சா தாங்க மாட்டேன் நிறைய சொல்லி தீர்ந்தாச்சு. ஸோ இங்கேயுமே அந்த மாதிரி மரபு பிழையற்ற தொடரை தான் காண்கன்னு சொல்றாங்க. ஸோ மரபு பிழை அப்படின்னா யானை முழங்க சிங்கம் பிளிரியது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா தப்புங்க. ஏன்னா யானை முழங்காது, சிங்கம் பிளிராது. இது மாத்தி இருக்கு. யானை தான் பிளிரும், சிங்கம் தான் என்ன ஆகும்? முழங்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டி ஆப்ஷன் தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட். அப்ப யானை பிளிர சிங்கம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா முழங்கியது அப்படின்னு சொல்றாங்க. யானை பிளிர சிங்கம் முழங்கியது. மூணாவது கேள்வி பாருங்க, தமிழ் தாய் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. சோ நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம இது பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் சோ தோன்றல் புணர்ச்சி, விகார புணர்ச்சி 3 வகைப்படும் சொல்லியிருந்தேன். என்னென்னலாம் புணர்ச்சி சொல்லியிருந்த விகார புணர்ச்சிக்கு? சோ விகார புணர்ச்சியில தோன்றல், திரிதல், கெடுதல் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து எதற்கான ஒரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோன்றல் புணர்ச்சிக்கான ஒரு உதாரணம். ஏன்னா இந்த தமிழ் கூட்டல் தாய் என்ற 2 வார்த்தைகள் சேரும் பொழுது அந்த இடத்துல ஒரு புது வார்த்தையை வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தோன்றும். அது என்ன வார்த்தைன்னா இத். அப்ப தமிழ் தாய் அப்படின்னு வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் என்னது? பி. நெக்ஸ்ட் 4வது क्वेश्चन, விற்கொடி என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேக்குறாங்க. விற்கொடி நாம ஆல்ரெடி அது பார்த்ததுதான். இப்ப எப்படி தமிழ் தாயில தோன்றல் புணர்ச்சி வந்துச்சோ இந்த விற்கொடி வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரித்து எழுத கிடைப்பது வந்து இதை பிரிச்சு எழுதும் போது எப்படி எழுதியிருந்தா இது சேரும் போது உனக்கு விற்கொடியா வந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ வில் பிளஸ் கொடி இந்த மாதிரி எழுதும் போது இந்த இல்லுன்றதுதான் திரிந்து, இல்லுன்றதுதான் என்ன ஆயிருக்கும்? திரிந்து என்னவா மாறி இருக்கும்? இருறா மாறி இருக்கும். அப்ப விற்கொடி வில்கொடி என்னவா மாறுச்சு? விற்கொடியா மாறுச்சு. அப்ப வில் பிளஸ் கொடி இஸ் ஈக்குவல் டு விற்கொடி அப்படின்னு வரும். ஓகேவாமா? சரி, அடுத்த 5வது கேள்வி, அகர வரிசைப்படி அமைந்ததை தேர்க. அகர வரிசைப்படினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே இந்த இது தெரிஞ்சதுதான். சோ பா பா பி பி அந்த மாதிரி சொல்லுவீங்கல்ல. சோ பாப்பா பிபின்னு அந்த மாதிரி வரும்பொழுது பால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சொல்லு இருக்கானா? இல்ல.
அப்ப பாலை இருக்கு, இங்க பாருங்க பாலகன் இருக்கு. அப்போ இந்த வார்த்தைகள்ல எல்லாமே பாவரிசைகள்ல ஆரம்பிச்ச சொற்கள் தான். அப்ப பாலகன் தான் உனக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கணும். அந்த மாதிரி பாலகன் எதுல ஃபர்ஸ்டா வருதுன்னா டி ஆப்ஷன் மட்டும் தான். அப்ப நீ கன்ஃபியூஷனே தேவையில்லை, டி தான் வந்து இதுல அகரவரிசைப்படி அமைந்த ஒரு சொற்றொடரா இருக்கும்ன்றதை ஈஸியா கெஸ் பண்ணிட்டு போயிடலாம். சோ பாலகன், பூஞ்சோலை, பெதும்பை, பைந்தமிழ். சோ இந்த ஆர்டர்ல தான் கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 6வது क्वेश्चन, find the mode of the following data. பின்வருவனவற்றுள் தரவுகளுக்கான முகடை காண்க. முகடு அப்படின்னா என்னமா? முகடுனா என்ன? எந்த ஒரு எண் அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடு. எந்த ஒரு எண் அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் முகடு. அப்ப இதுல வந்து எந்த எண் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்குன்னா 74 கிட்டத்தட்ட 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. வேற எந்த எண்ணாவது ரிப்பீட் ஆயிருக்கா? ஆகல. அப்ப எதுவுமே ரிப்பீட் ஆகாம அப்படி எந்த எண் அதிகமா வந்திருக்குதோ, இப்ப இதுல நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு முறை 62 வந்துட்டு, இன்னொரு முறை 81 வந்துட்டு, இன்னொரு முறை 74 வந்துருந்துச்சுன்னா இப்ப 74 எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை வந்திருக்கு. அப்ப 74 தான் அதிக முறை வந்திருக்குன்னா அதுதான் இந்த தரவுகளுடைய முகடா இருக்கணுமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்ப எந்த எண் ஒரு தரவுகள் கொடுக்கப்பட்ட தரவுகள்ல அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் அந்த தரவுகளுடைய முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன் இங்கிலீஷ் அது என்னன்னு சொல்லுவீங்க? மோட் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ மோட்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. அடுத்தது 7th क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, the average of 9 numbers is 15 if the average of the first 4 numbers is 13 and the average of the last 4 numbers is 14, find the 5th number. 9 எண்களின் சராசரி 15 ஆகும், அதில் முதல் 4 எண்களின் சராசரி 13 ஆகும், கடைசி 4 எண்களின் சராசரி 14 ஆகும் எனில் 5வது எண்ணை காண்க. அப்ப மொத்தமா ஏதோ ஒரு 9 எண்களுடைய சராசரியை 15ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 15 into 9 பெருக்கிக்கோங்க. 9 5 45, 9 1 9, 9 ஒரு 4 கூட்டினா 135. அப்போ 9 எண்களின் சராசரி 15ன்னு சொல்லும் போது அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பெருக்கி வச்சிடணும். அப்ப அந்த 9 எண்களுடைய கூடுதல் என்னவா இருக்கும்னா 135 இருக்கும். அந்த 9 எண்களுடைய கூடுதல் என்னவா இருக்கும்? 135 இருக்கும். அதுல முதல் 4 எண்களின் சராசரி என்னன்னு சொல்லியிருக்காங்க? 13. அப்ப ஃபர்ஸ்ட் 4 நம்பர், 9 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 4 நம்பருடைய சராசரி என்னன்னு சொல்றாங்க? 13ன்னு சொல்றாங்க. அப்போ அதை பெருக்கிடணும். 13 into 4, 3 நாள் 12, 1 நாள் 4, அது கூட்டினா 52. அப்புறம் கடைசி 4 எண்களின் சராசரி 14. கடைசி 4, இந்த கடைசி 4 இருக்கான்ல, இவன் 4 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 14. அப்ப கடைசி 4னுடைய சராசரி 14னா அதை பெருக்கிக்கோங்க. 4 நாள் 16, 1 நாள் 4 5 56. அப்போ 52 56 இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க 108. இது ரெண்டுத்தையும் கூட்டி இருக்கமா? ஏன்னா முதல் 4 எண்களின் சராசரி கொடுத்துட்டான், கடைசி 4 எண்களின் சராசரி கொடுத்துட்டான். அப்ப இதை கூட்டிட்டீங்கன்னா இந்த 5வது நம்பரை வந்து கொடுக்கவே இல்லை. அந்த 5வது நம்பர் தான் என்னன்னு கேட்கிறான். 5வது எண்ணை காண்கன்னு தான் கொடுத்துருக்கான். அப்போ 15 எண்களுடைய சராசரி 9ன்னும் போது அதை நான் டோட்டலா பெருக்கணும். எவ்வளவு வந்துச்சு? 135. சோ முதல் 4 எண்களுடைய சராசரியை பெருக்கும் போது 52, லாஸ்ட் 4 எண்களுடைய சராசரியை பெருக்கும் போது 56. இதை கூட்டி வச்சா எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 108. அப்ப இந்த ரெண்டு வேல்யூவையும் நான் கழிக்கிறதன் மூலமா எனக்கு அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய 5வது எடுத்து கிடைச்சிடும். அப்ப 15ல 8 போச்சுன்னா 7, இங்க பாக்கி 2 இருப்பான், அந்த 2 இங்க வந்துருவான். அப்ப மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த 5வது எண் யாரு? 27. ஒண்ணு இல்ல, இந்த 2 நம்பரையும் பெருக்கிட்டேன், அதுக்கப்புறமா இந்த 2 நம்பரையும் பெருக்கி இந்த 2 நம்பரையும் பெருக்கி கூட்டி அதுல டோட்டல்ல கழிச்சிட்டேன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சுங்க. ஓகேவா? அப்ப சராசரி கொடுத்தாலே முதல்ல பெருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போயிடலாம். அதுக்கு அடுத்தது 8வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சரியான இணையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. பென் இஸ் யூஸ்டு ஃபார் ரைட்டிங். அப்ப பென்னை வந்து ரைட்டிங் பர்பசஸ் தான் பயன்படுத்துவீங்க. பேனாவை எதுக்கு பயன்படுத்துவீங்க? எழுதுறதுக்கு பயன்படுத்துவீங்க. சோ பேனா வச்சு வேற என்ன பண்ண முடியும்? எழுததான் முடியும். அப்ப சிசர்ஸ், கத்திரிக்கோலை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கத்திரிக்கோலை வந்து கட் பண்றதுக்கு, வெட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. கத்திரிக்கோலை வந்து கட் பண்றதுக்கு, வெட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது 9th question, which of the following letter or number clusters will replace the question mark in the given series to make it logically complete? விடுபட்ட தொடரை நிறைவு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. விடுபட்ட தொடரை நிறைவு செய்யவும்னா நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாங்க. சோ ஏதோ நம்பர்லாம் இருக்கு, ஏதோ லெட்டர்லாம் இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதை ஃபார்வர்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. JKLM, அப்ப இங்க N வரும். CDEF, அப்ப இங்க G வரும். FGHIJ வரும். புரியுதா? சோ எல்லாமே கண்டினியூஸா தான் இருக்கு. அப்ப NG J ன்னு 2 ஆப்ஷன் இருக்கு.
அப்ப அடுத்த நம்பர் பாருங்க, நம்பர் வந்து 9 9 கூட்டியிருக்காங்க. 25ஓட 9 கூட்டினா 34, 34ஓட 9 கூட்டினா 43, 43ஓட 9 கூட்டினா 52, 52ஓட 9 கூட்டினா 61. ஸோ ஆன்சர் டி. நீ அப்படி போலனாலும் 2 3 4 5 6 5 4 3 2 1 அப்படியே ஒன்னு பின்னாடி ஒன்னு முன்னாடின்னு கூட வருது இல்ல, அப்படி கூட யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 9 9 கூட்டினாதான் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் உனக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து NGJ 61 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின், தவறான எண் எது? which of the following is different from others? தவறான எண் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, விடுபட்ட எண் கேட்கலங்க, தவறான எண் கேட்டிருக்காங்க. சோ தவறான எண்ணா இந்த கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்கான், அவன் யாருன்னு சொல்லணும். இப்ப 9 21 33 and then maybe 42 கூட கரெக்டா நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. 312 வரும், ஆனா 52 வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ கரெக்ட். இவர் தான் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னும் போது 9 3ஆல் அடிக்கலாம், 21 3ஆல் அடிக்கலாம், 33 3ஆல் அடிக்கலாம், 42 3ஆல் அடிக்கலாம். ஆனா 3ஆல் அடிபடாத ஒருத்தர் யாரு? நம்ம ஆளு 52. சோ ஆன்சர் வந்து 52. ஆன்சர் வந்து என்னது? 52. சரியா? அடுத்து 11வது கேள்வி, விடுபட்ட உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் கேரக்டர் வச்சிருக்காங்க. சோ இந்த மிஸ்ஸிங் கேரக்டர் ஏன், எதுக்கு தப்பு? ஒரு மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா யோசிச்சே ஆகணும்ல. கண்டிப்பா யோசிக்கலனாலே மார்க் இல்ல உனக்கு. இப்ப இந்த இடத்துல 16, இந்த இடத்துல 36, இந்த இடத்துல 25, இந்த இடத்துல 64, இந்த இடத்துல 9, இந்த இடத்துல 81, இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அது நம்பரா தெரியறதை விட அதெல்லாம் ஒரு ஸ்கொயர் வேல்யூவா தெரியுது. சோ ஸ்கொயர் வேல்யூவா தெரியும் போது நான் டக்குன்னு யோசிச்சிடுவேன், 16ன்றது 4ஓட ஸ்கொயர், 36ன்றது 6ஓட ஸ்கொயர். அப்ப இந்த 4ஐயும் 6ஐயும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்கும்? 10. அதுதான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆட் பண்ணிருக்காங்க. 16க்கு எடுத்தா 4, 36க்கு எடுத்தா 6, ரெண்டுத்தையும் கூட்டினா 10. அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணுங்க. 25க்கு எடுத்தா 5, 64க்கு எடுத்தா 8. சோ 5 + 8 என்ன வரும்? 13 வரும். அங்க எடுத்து பாருங்க, 9க்கு எடுத்தா 3, 81க்கு எடுத்தா 9. சோ ரெண்டுத்தையும் கூட்டினா 12. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. 12 தான் ஆன்சர். அப்ப விடுபட்ட உறுப்பை காண்கன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். ரொம்ப கஷ்டம்லாம் நீங்க பட வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா பதில் வந்துரும். சோ யோசிச்சு பதில சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி, blood relation question. கொஞ்சம் தூக்கிக்கலாம், ஏன்னா இப்ப நமக்கு வந்து சால்வ் பண்ணணும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, A is the wife of B, D is the brother of A, P and Q are the children of E, who is the wife of D, how is B related to Q? இந்த தமிழ்ல சொல்லிடலாம். ஏ என்பவர் பி இனுடைய மனைவி. ஏ யாருடைய மனைவி? பி இனுடைய மனைவி. அப்ப ஏ மனைவி என்றால் பி ஹஸ்பண்ட், கணவன். அப்ப கணவனுக்கு பாசிட்டிவ் போட்டுக்கிறேன், மனைவிக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். டி என்பவர் ஏவின் சகோதரன். இந்த ஏவினுடைய சகோதரன் தான் யாருன்னா டி. சகோதரன் போது பிளஸ், ஓகேவா? பிரதர், சகோ. ஓகேவா? அடுத்தது பி மற்றும் கியூ. பி மற்றும் கியூ ஆகியோர் ஈயின் குழந்தைகள். அப்ப ஈன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த ஈக்கு பிறந்தவங்க தான் யாரு? பியும் கியூவும். குழந்தைகள் சொன்னாங்களே தவிர ஆனா பெண்ணான்லாம் சொல்லல. அப்ப பி மற்றும் கியூ ஆகியோர் யாரின் குழந்தைகள்? ஈயின் குழந்தைகள். ஈ என்பவர் டி இன் மனைவி. அப்ப டி இனுடைய வைஃப் தான் யாரு? ஈ. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா ஈ, அப்பா டி. எனில் பி என்பவர் கியூவிற்கு என்ன உறவு? இங்க இருக்காரு பாருங்க இந்த பி, இவர் இந்த கியூவிற்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப முதலில் கேட்பவர் முதலில் இருப்பவரை போய் ரெண்டாவதா இருக்கிறவர் என்னன்னு கூப்பிடணும். இதுதான் கேள்வி. கியூ போய் பி என்னன்னு கூப்பிடணும். இதுதான் கேள்வி. கியூ போய் பி என்னன்னு கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடணும்னா மாமான்னு கூப்பிடணும். எப்படி சார் சொல்றீங்க? தன்னோட அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரியை கட்டியிருக்காங்க. அப்ப அப்பா கூட பிறந்த சகோதரி என்ன வேணும்? அத்தை. அத்தையை கட்டிக்கிட்ட புருஷன் மாமன். ஓகேவா? அப்போ பி என்பவர் கியூவிற்கு என்ன உறவுனா மாமன். அதாவது தன்னுடைய அப்பாவோட சகோதரி அத்தை, அத்தையினுடைய கணவர் மாமன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல சொல்லப்படுது. ஓகேவா? சரி, அடுத்தது 13வது கேள்வி. 13வது கேள்வி போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ற ஒரு கணக்கு தான். ஆனா இந்த கணக்கை நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட்டா தரலான்னு இருக்கேன். காரணம் என்னன்னா, இந்த கணக்குல யாராவது ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிடுவோம். ஸோ நான் எடுக்கிறேன், முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். பட் என்னைக்கு போஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் போஸ்ட் ஆகிறதுக்கு அடுத்தது வந்து நான் செக் பண்ணுவேன், ஆன்சர்ஸ் செக் பண்ணுவேன். ஸோ மேபி நீங்க தப்பா ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் எந்த வீடியோ எடுத்திருந்தாலும் இதை சால்வ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த கணக்கு யாராவது தப்பா போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் தேர், கொஸ்டின் இஸ் ஆல்சோ தேர். நீ ஆன்சரை மட்டும் கரெக்டா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கமெண்ட்.
கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேவா? சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லிடுங்க. காரணம் என்னன்னா, இத உருப்படியா போடலன்னா உனக்கு இன்னுமே போர்ட் மாஸ் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? என்ன சார் என்ன பார்த்து உருப்படியா அப்ளை பண்ண தெரியலன்ட்டீங்க, எனக்கா தெரியாது, அப்ளை பண்ணி ஆன்சரை போட்டு சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல வைராகியத்தோட இருப்பீங்க. அந்த வைராகியத்தோட ஆன்சரை சொல்லிடுங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 14. How many triangles are there in the following figure? இந்த படத்துல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. இருக்கு நல்லாவே இருக்கு, நிறையவே இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்படி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டம் 4ஆ பிரிஞ்சிருந்தாலே அதுல எத்தனை முக்கோணம் உருவாகும்னு சொன்னேன்? 8 முக்கோணம் உருவாகும்னு சொன்னேன். அப்ப இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, ஆக மொத்தம் எத்தனை ஆச்சு? 32. அப்போ 32 முக்கோணம் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இது 33, 34, 35, 36, 37, 38. 38 முக்கோணத்தை காமிச்சிட்டேன்னா அப்ப 38 முக்கோணம் கண்ணுக்கு தெரியுதா? 38 தெரிய வச்சிட்டேன். ஓகேவா? சோ அது இல்லாம உனக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஆப்ஷன்ல 38 இருக்குன்னு போட்டுறாதமா, தப்பு. அதுவும் நிறைய இருக்கு இன்னும். இங்க பாருங்க 39, இங்க பாருங்க 40, 39, 40 வந்துச்சா? 40 வந்துச்சா? அப்ப 40 போட்டுடலாமா சார்? நோ, என்னமோ இருக்குங்க, மறைஞ்சிருக்கா நான் ஒருத்தன் மார்க்க வாங்கறதுக்கு எங்க வேணா இருப்பான். அப்போ 41. அப்ப இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னா மொத்தம் எத்தனை இருக்கு? 41 இருக்கு. ஆனா நான் உனக்கு இந்த கொஸ்டினையா பார்த்து ஆன்சர் பண்ண கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் கிடையாது. இல்ல, நான் உனக்கு கொடுத்தது ஜஸ்ட் அந்த போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ற கொஸ்டின். அது மறக்காம அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடுங்கப்பா, எனக்கு அது போதும். ஓகேவா? அடுத்து 15. இது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராம் வச்சு பை வரைபடம் வச்சு கேட்டிருக்காங்க. In which subject did the students obtain 135 marks அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த பாடத்தில் அந்த மாணவன் 135 மதிப்பெண்கள் பெற்றான்? 135 மதிப்பெண்கள் எந்த பாடத்துல பெற்றிருப்பான்? அப்ப ஒரு பாடமா நான் செக் பண்ணணுமா? கிடையாது, ஒவ்வொரு பாடமா செக் பண்ண கிடையாது. 135 எவ்வளவு எடுத்தான்னு கேக்குறாங்க. மொத்த மார்க் எவ்வளவு? 540. அப்போ 540 மார்க்ல 135 மார்க் எந்த சப்ஜெக்ட்ல பெற்றான்னு கேக்குறாங்க. கரெக்டா? 135 மார்க் எடுத்திருக்கான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல. அது என்ன சப்ஜெக்ட்னா, நீ என்ன பண்ணணும்னா, நமக்கு பை வரைபடம் டிகிரியில கொடுத்திருக்காங்க. டிகிரியில கொடுத்திருந்தா இதை 360ஆல பெருக்கணும். சதவீதத்துல கொடுத்திருந்தா 100ஆல பெருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப சதவீதத்துல கொடுத்திருந்தா இங்க 100 போடணும், டிகிரியில கொடுத்ததுனால இங்க 360 போடணும். இப்ப 0க்கு 0 கேன்சலா? 18th டேபிள் தெரியுதுன்னா பண்ணு, இல்லைன்னா 2 டேபிள் யாவது அடி. எனக்கு 18th டேபிளே தெரியும். 2 18 36, 3 18 54. ஓகேவா? இப்ப இது 3ஆல அடிக்கலாம். 12 எத்தனை முறை? 4 முறை. மிச்சம் 1 மீறும். 5 எத்தனை முறை? 5 முறை. அப்ப 45 ரெண்டையும் பெருக்குனா 90 வரும். அப்ப 90 டிகிரி எதுல இருக்குதோ அந்த சப்ஜெக்ட்ல தான் 135 மார்க் பெற்று இருக்கிறான். 90 டிகிரி எதுல இருக்கு? மேக்ஸ்ல இருக்கு. அப்ப மேக்ஸ்ல தான் எத்தனை மார்க் பெற்று இருக்கிறான்? 135 மதிப்பெண்கள் பெற்று இருக்கிறான். தெரிஞ்சுச்சா? அப்ப ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு மார்க் கொடுத்துட்டு அது எந்த சப்ஜெக்ட்ல அந்த மார்க் எடுத்திருக்கான்னு உனக்கு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு டோட்டல் மார்க்ல அந்த மார்க்கை போட்டுட்டு சதவீதத்துல கொடுத்திருந்தா இன்டு 100, டிகிரியில கொடுத்திருந்தா இன்டு 360 போடுங்க. ஆன்சர் உங்க கையில. ஓகேவா? சரி, அடுத்தது PC ஸ்டூடெண்ட்ஸ் பை அவ்வளவுதான். நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க SI ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் வந்திருக்கு. ஸோ சூஸ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன்டு இடியம். இந்த இடியம்கான கரெக்டான மீனிங் சொல்ல சொல்லியிருக்காங்க. The government were at 6 and 7 over what to do about the unemployment rate. Unemployment rateனா வேலையில்லா திண்டாட்டம். இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டே இருக்கே, இதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம், என்ன சொல்யூஷன் எடுக்க போறோம்? கவர்மெண்ட் திண்டாடுதான். அததான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. At 6 and 7, 6 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம்னா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். என்ன அர்த்தம்? கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். கவர்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அட் 6 and 7 என்னது? கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். சரியா? அடுத்தது 17. Which word is not having the prefix in? அப்ப இதுக்கு எந்த வார்த்தைக்கு முன்னாடி இன்னன்ற prefix என்னால போட முடியாதுன்னு கேக்குறாங்க. அங்க நல்லா கவனிங்க கேள்வி. Not having the prefix in. Indirect சொல்லலாமா? சொல்லலாம். இன்ஃபைனைட் சொல்லலாம். இன்ஆக்டிவ் சொல்லலாம். இன்டைரக்ட்னா இன்டைரக்டா என்கிட்ட பேச வரியா சொல்லலாம். இன்ஃபைனைட்னா அதிகமான எண்ணற்றவை சொல்லலாம். இன்ஆக்டிவ் ஆக்டிவாவே இல்லை இன்ஆக்டிவா இருக்கும் சொல்லலாம். ஆனா இன்ரெகுலர்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இர்ரெகுலர் தான் சொல்ல முடியும். என்னன்னு சொல்ல முடியும்? இர்ரெகுலர்னு சொல்லாமே தவிர இன்ரெகுலர்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னென்ற பிரிஃபிக்ஸ வாங்காத ஒரு வேர்டு எதுனா ரெகுலர்.
அப்ப ஆன்சர் ரெகுலர். புரிஞ்சுச்சா? 18. What do you want? He said to her. Change the sentence into reported form. That means direct speech கொடுத்திருக்கோம், act indirect speech மாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப set toன்றது வந்து क्वेश्चनல வரும்போது asked-னு மாறும். அப்ப asked-னு மாறி இருக்கு. இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன், இது ரெண்டும் கிடையாது. set toன்றது asked-னு மாறிடுச்சு. He asked her, அந்த question word conjunction-ஆ வரும். What you wanted-னு சொல்லக்கூடாது. அந்த you யாரை குறிக்குதுன்னா இந்த பொண்ணை குறிக்குது. ஏன்னா அவன் என்னிடத்தில் கேட்டான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேன்னா, ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அந்த பொண்ணை பார்த்து. இப்ப இதை கேட்ட மூணாவது மனுஷன் என்னன்னு சொல்லுவான், ஏய் அந்த ஆள் இருக்கான்ல அவன் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன வேணும் நான் கேட்டேன் தான் இன்னொருத்தர்கிட்ட போய் அவங்க இன்டைரக்டா சொல்லுவாங்க. அப்ப she wanted தான் வந்திருக்கணுமே தவிர you wanted வந்திருக்க கூடாது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. He asked her what she wanted. அவளுக்கு என்ன வேண்டும் என்பதை தான் அவன் அவளிடத்தில் கேட்டான் அப்படின்றது தான் சரியா இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. ஓகேவா? சரி, அடுத்தது 19th question. Choose the correct conjunction to fill the blank. Fill in the blank. Conjunction கேக்குறான். Walk carefully dash you will fall down. ஒழுங்கா நடந்து போ இல்லனா விழுந்து போடுவே. ஓகேவா? இதுதான் அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். Walk carefully ஒழுங்கா நட இல்லனா you will fall down கீழே விழுந்துருவே அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா ஒழுங்கா நடந்து போ இல்லனா கீழே விழுவேன். ஓகேவா? இல்லனான்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதர்வைஸ் ஒழுங்கா walk carefully otherwise you will fall down. unless ன்னு சொல்லாதீங்க. unlessன்றது ஒரு டாஸ்கை வந்து இப்படி நீ பண்ணலனா அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் unless சொல்லணும். இது வந்து ஒழுங்கா நடந்து போ இல்லனா கீழே விழுந்துருவே அப்படின்றதுக்கான அர்த்தம். சோ அதர்வைஸ் தான் வரும் 19th question உடைய ஆன்சர். அடுத்தது 20 லாஸ்ட் question tag கேட்டிருக்காங்க. choose the correct question tag. nobody has arrived yet. nobody has arrived yet. இங்க nobody ன்னு இருக்கு. மா nobody, everybody, somebody, someone, everyone, no one. இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு பதில் என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்னா they. அப்ப क्वेश्चन டேக்ல they இருக்கணும். அப்பா இவ்வளவு நேரம் சொன்னீங்களே சார் எல்லா क्वेश्चन டேக்லயும் they தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. they இருக்கணும் கண்டிப்பா. அப்ப இங்க they வரணும். क्वेश्चन டேக்ல they வரணும். சரி, நோபடின்றது வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் வேர்ட். அது ஓகேவா? நெகட்டிவ் வேர்ட். அப்ப क्वेश्चन டேக் எப்படி வரணும்? பாசிட்டிவா வரணும். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. क्वेश्चन டேக் எப்படி வரணும்? பாசிட்டிவா வரணும். ஏன்னா நெகட்டிவா இருந்துச்சுன்னா क्वेश्चन டேக் பாசிட்டிவ், சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா क्वेश्चन டேக் நெகட்டிவ். இந்த சென்டென்ஸ்ல எதுவுமே நெகட்டிவ் வேர்ட் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. நோபடின்றதே நெகட்டிவ் தான். அதனால நான் क्वेश्चन டேக் பாசிட்டிவா வரணும். அப்போ இவனும் வரமாட்டான் இவனும் வரமாட்டான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவ் क्वेश्चन டேக். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ வருவாங்க பாசிட்டிவ் क्वेश्चन டேக். சரிங்க சார், ஆஸ் போடலாமா ஹாவ் போடலாமா அப்படின்னா இங்க வந்து வர்பு என்ன இருக்கு? ஆஸ். அப்ப ஆஸ் போட்டுடலாம் சார் அப்படின்னா அது தப்பு. ஏன் தப்பு? ஏன் தப்பு அப்படின்னு நீங்க கேட்கணும். இங்க தேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுது தே என்னதுமா? ப்ளூரல். தே என்னது? ப்ளூரல். அப்ப ப்ளூரல் என்ன வர்பை தான் எடுத்துக்கும்? ப்ளூரல் வர்பை தான் எடுத்துக்கும். நான் ஆல்ரெடி ப்ரோனவுன்ல சொல்லியிருந்தேன். ஐ யூ தே வி இவங்கெல்லாம் வந்தா ஹாவ் பயன்படுத்தணும். ஹி ஷி இட் இவங்கெல்லாம் வந்தா ஆஸ் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இங்க ஈ ஷி இட் வரலையே, தே தானே வந்திருக்கு. தே வர்றதுனால இங்க ஹாவ் போடுறது தானே சரியா இருக்கும். ஹாஸ் போடுறது சரியா இருக்காது இல்ல. அதனாலதான் அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டேன். புரிஞ்சுச்சா? அப்ப இது ஒழுங்கா படிச்சீங்கன்னா மார்க் உங்களுக்கு. நீங்க பாட்டுன்னு படிக்கலன்னா மார்க் வந்து எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிடும். ஓகேவா? ஸோ படிங்க, நல்லா படிங்க, நல்லதையே படிங்க, நிறைய படிங்க. ஓகேவா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தில் இன்னைக்கு ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டதுனால தான் கொஞ்சம் அப்படியே வேக வேகமாக முடிக்க வேண்டியது போயிடுச்சு. ஸோ பொறுமையா பண்ணலாம் அடுத்த வீடியோஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.